வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாள் 26 65 கேஜி கொண்டு போற பாரு அப்படின்னு ஒரு கேவலமான டைலாக் கூட இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கிறேன். புரியுது, இது கேவலமான டைலாக் தான். ஆனா வேற எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி பல்லு வளர்க்கலாமா வானமெல்லாம் யோசிக்கல. ரொம்ப நேரமா ஜன்னல் கிட்ட ஒரு புறா சவுண்ட் குத்துனே இருந்துச்சு. அது என்னன்னு ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தேன். பக்காவா என்ன சுத்தம் பண்ணிட்டு சரி நம்ம படுத்த படுக்கையை சுத்தம் பண்ணி வைப்போம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டா மடிச்சு வச்சுட்டு ஒரு அருமையான கம்பல்சரி கருப்பு காஃபியை குடிச்சிட்டு ஜிம்முக்கு நிறைய கட்டியாச்சு. ஜிம் வந்து சேர்ந்ததும் முதல் வேலையா வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க வார்ம் அப் பண்ணாம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு முதல்ல வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. போன காணொலியிலேயே சொல்லியிருந்தேன் இந்த வீக்ல இருந்து புஷ் புல் லெக் தான் ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு. அதனால ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா பெஞ்ச் பிரஸ்ல மாடரேட்டான வெயிட் ஆட் பண்ணி கரெக்டான ஃபார்ம்ல 3 செட்ஸ் போட்டு அடுத்த ஒர்க் அவுட்டா இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ்ல முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிட்டு அடுத்து புஷ் டே ஒர்க் அவுட்ல ஷோல்டர் பிரஸ்க்கு வந்துட்டேன். ஷோல்டர் ஒர்க் அவுட்ல மோஸ்டா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா லேட்டரல் ரைஸ் போட்டாலே ஷோல்டர் நல்லாவே வளர்ந்துரும் அப்படின்னு. ஆனா அதான் கிடையாது. நம்ம ஷோல்டர் நல்லா தூக்கி காட்டுறதே ஃப்ரண்ட் ஹெல்த் மட்டும் தான். அந்த ஃப்ரண்ட் ஹெல்த் ட்ரெயின் பண்ண மறந்துடுறீங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்றப்போ ஃப்ரண்ட் ஹெல்த்துக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணுங்க. ஒரு வழியா புஷ் டேல கடைசி ஒர்க் அவுட் வந்துட்டேன். ட்ரைசெப்ஸ்க்கு கேபிள் புஷ் டவுன் போட்டு ஓவர் எக்ஸ்டென்ஷன் போட்டேன். ஆனா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்னடா குமாரை கடைசி வேரியேஷன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சோகமா ஜிம்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரப்போ முட்டை வாங்கிட்டு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு நீங்க நினைக்கலாம் தான் பேக் மாட்டிருக்கலடா, முட்டையை எடுத்து பேக்ல வச்சிருக்காங்க, எதுக்கு ஒரு கையில முட்டையும் வண்டியும் ஓட்டிட்டு வர அப்படின்னு. ஆனா இவ்வளவு அறிவு அப்ப எனக்கு இல்ல. வீட்டுக்கு வந்ததும் மதிய உணவை சாப்பிட்டு சக்தி வாய்ந்த ஃபிஷ் ஆயில போட்டுட்டு நிர்வாகத்துக்கு நிறைய கட்டியாச்சு. நிர்வாகம் வந்து சேர்ந்ததும் நம்ம நியூட்ரிஷன் நம்பர் கொடுத்த நியூட்ரிஷனை சாப்பிட்டு இரவட்டியில இரவு உணவு சாப்பிடறப்போ நான் நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, மக்களுக்கு நான் ஒரு ஹாய் காட்டணும், நீ வீடியோ மட்டும் ஆன் பண்ணி வை அப்படின்னு. நானும் இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் எங்க ஹாய் காட்டுறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் சொல்லிட்டு போங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு காத்து வாங்கலாம்னு உட்கார்றப்போ நம்ம நண்பர்கள் சுத்து போட்டாங்க. சுத்து போட்டு எப்படி எல்லாம் வீடியோ எடுக்கிறேன், எந்த ஃப்ரேம்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு நிர்வாகம் மணி அடிச்சதும் ரொம்ப நேரமா நிர்வாகம் வாங்கினதுக்கு வெயிட் பண்ணி ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் பிரெட் ஆம்லெட் போடலாம்னு சொல்லிட்டு முட்டையை உடைச்சு கலக்கல் ஒண்ணு விட்டு தவா காயிற கேப்ல பீனட் பட்டர் கொஞ்சம் உள்ள போட்டு கடைசி உணவா பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு இன்னைக்கு நாளும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அடுத்த வீடியோல சந்திப்போம். கதையில கரெக்டா இருப்போம். பாய் பாய்.